ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். அதாவது நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறோம். ரிலேஷன்ஷிப்பு, மணி, ஜாபு, நிறைய அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு சில விஷயங்களை நாம் சக்ஸஸும் பண்ணி பார்த்துடுறோம், அதாவது நமக்கு கிடைச்சிருது. சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. அப்போது நமக்கு ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒன்று இருக்கு. நாம் அதை பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தினா கிடைச்சிரும்னு சொல்றாங்க. ஈர்ப்பு விதிக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடியுமே எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. ஆனா ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் கிடைக்கல. அப்போ இதை பயன்படுத்தினா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாம அதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட உள்ள வர்றாங்க. நல்லா பாருங்க, ஈர்ப்பு விதின்னு என்னன்னே தெரியாதப்போ கூட அவங்க நிறைய விஷயத்த அட்ராக்ட் பண்ணாங்க. ஆனா ரொம்ப முக்கியம் லைஃப்க்கு அப்படிங்கும்போது, அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும்போது, அதாவது ஜாபு, மணி அட்ராக்ட் பண்றது, அப்புறமா ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்போதைக்கு தேவையா இருக்கும். அப்படிங்கும்போது இதை தெரிஞ்சு உள்ள வராங்க. அப்போ அவங்க எப்படி மெத்தட்ஸை யூஸ் பண்றாங்க, அவங்க எப்படி ஏன் ஃபெயில் ஆகுறாங்க, சக்சஸை பார்க்காம இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா சொன்னோம் அப்படின்னா இன்னமுமே சக்சஸை பார்க்காம இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை அதிகம் பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். அது போக என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட சென்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இப்போ சக்ஸஸ் ஆகாதவங்களை எப்படி சக்ஸஸ் பண்ண வைக்கிறது, தேர்த்துறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போ லைஃப்ல ஈர்ப்பு விதின்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரிமைனிங் அட்ராக்ட் பண்ணக்கூடியது எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காங்க இல்லையா? இப்போ அதுலயுமே சில பேர் டைரக்டா கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படிம்பாங்க. சில பேர் தானா நாமளே தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்து அப்படின்னு வருவாங்க. சில பேர் ஜஸ்ட் திங்க் பண்ணா நடக்கும், அவ்வளவுதான விஷயம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுமே சக்சஸை பார்க்காம இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க சொல்லணும். நானும் அதை இப்போ நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இம்மிடியேட்டாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு உள்ள வரும்போது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நம்ம ஒரு ஆர்வமும் உள்ள வந்திருப்போம் அதை அடையணும் அப்படின்னு. அது போக நம்ம நிறைய மெத்தட், டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதை ட்ரை பண்ணுவோம், அது கிடைக்காம இருக்கும், இல்லை டிலே ஆகும். அந்த சமயத்தில் ஏன் கிடைக்கல நான் ரொம்ப அந்த கிடைக்கல அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் அப்படியே அந்த ஆர்வமே குறைஞ்சிரும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்த ஆர்வம் இப்போ காலப்போக்கில் குறைஞ்சி அது ஒரு டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். சரியா? இப்போ இந்த டிப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா டிப்ரெஷன் அப்படின்லாம் இல்லாம, அதாவது அந்த ஆர்வத்தை இன்னும் பல மடங்கு அதிகமா தூண்டி விடும். கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி வரும். அப்போ நம்ம நிறைய மெத்தட்லாம் பண்ணி, அதை பண்ணி இதை பண்ணி நம்ம சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் எது பண்ணாலும் நடக்கல, நமக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன விரக்தி வந்துடும். சரியா? ரொம்ப பாரமா, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு செய்யும் போது ஃப்ரீயாவே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இல்லாம, எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மன இறுக்கம் வந்துடும் அவங்க கிட்ட. மனம் இறுக்கம் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு கிடைக்கல, இது எப்படி கிடைக்காம இருக்கணும், எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே ஒழிய, அங்க என்ன தப்பு நடந்துச்சு, நம்ம மன இறுக்கத்தினாலதான் இந்த விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறத அவங்க
நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சக்ஸஸை பார்த்துடலாம். அதாவது இந்த ஆர்வமா ஃபர்ஸ்ட் ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணது காலப்போக்கில் ஏன் கிடைக்காம இருக்கு இன்னும் அதிகமா மெத்தடை ட்ரை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு மன இறுக்கத்தை கொண்டு போயிடும். மனம் இறுக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு வந்து ஜாலி, ஹாப்பினஸ், எதுவுமே ரிலாக்ஸேஷன் எதுவுமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் அது ஏன் கிடைக்கல அப்படின்னு தான் வந்து உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். சரியா? உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது போய் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மன இறுக்கமும் கஷ்டமும் வந்து வந்துடுது. அதனாலதான் உங்களால சக்சஸ் பண்ண முடியல. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மெத்தட் ட்ரை பண்ணுங்க, என்ன வேணாலும் ட்ரை பண்ணிட்டு ஒரு காலகட்டத்தில் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு கிடைக்கும். நான் சொன்னது மெத்தடை ஸ்டாப் பண்ண சொல்லல, ஜஸ்ட் ப்ரெஷர் போடாம மன இறுக்கம் இல்லாம நமக்கு கிடைக்கும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்க வேண்டியது கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். சரியா? நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மெத்தட் பண்ணிட்டேங்க, நிறைய இன்னமும் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறேங்க, 333 பண்ணிட்டேன், 555 பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய விதமாக சொன்னாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா மனம் இறுக்கம் தான் இருக்கு. ஸோ அதை வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, அதை விட்டுட்டு ஜாலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். முடிஞ்சால் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் என்ன அப்படின்னு கமெண்ட்ல கேளுங்க. ஸோ வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு டவுட்டோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.